நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அழுதிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் சக்கீர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில 1214வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வினுடைய தூதரை சந்திப்பதற்காக போனேன். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு உலையில சட்டில சாப்பாடு வச்சோம்னா, அரிசி வச்சோம்னா அது பொங்கி வரும்பொழுது ஒரு சத்தம் வரும்ல, குபுக் குபுக்னு ஒரு சத்தம் வரும். உலையில இருந்து அரிசி வெந்து அப்படியே வெளியே வருகிற பொழுது அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே நின்று அழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையிலே நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனையோ வக்த் தொழுகிறோம், எத்தனையோ ரக்காத்து தொழுகிறோம். என்றைக்காவது தொழுகையிலே நின்று நாம் அழுது இருக்கிறோமா, கண்ணீர் வடித்திருக்கிறோமா? யோசனை செய்து பாருங்கள். ஏன் நபிகள் பெருமானார் அழுது கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையிலே போய் நின்றால் உங்களுக்கு எச்சி வந்தது என்று சொன்னால் உங்க முகத்துக்கு நேரா துப்பாதீங்க. ஒன்னா இடது பக்கம் காலுக்கு கீழே துப்புங்கள். இல்லை என்றால் உங்களுடைய ஆடையிலே அதை எடுத்து வைத்து அதுக்கப்புறம் நீங்க அதை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முகத்துக்கு நேராக நீங்கள் துப்ப வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால் முகத்துக்கு நேராக அல்லாஹ்வினுடைய முகம் இருக்குது என்று சொல்கிறார். தொழுகையில போய் நிக்கிறோமே, நாம் அல்லாஹ் நம்முடைய முன்னாடி நின்று கொண்டிருக்கிறான். அந்த சிந்தனையில நாம தொழுதோம்னா அழுகை வருமா வராதா?